கருப்பு சட்டை அணிந்திருப்போம். கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய கழக தலைவர், நான் 3 பேருமே கருப்பு சட்டை அணிந்திருப்போம். எனவே கலைஞர் வழியில், தலைவர் வழியில் 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். இங்கே கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மிகுந்த வியப்பாகவும் இருக்கும். ஏன்னா நேற்றுக்கு இயக்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கே நான் தான் முதலமைச்சராக வேண்டும்னு இன்றைக்கு பலர் அந்த ஆசையில் வராங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் பதவி கூட எங்களுக்கு தேவையில்லை, ஒரு பஞ்சாயத்து தலைவர் பதவி கூட எனக்கு தேவையில்லை. எங்களுக்கு கொள்கை முக்கியம், சமுதாய தொண்டு மட்டுமே முக்கியம் அப்படின்னு பெரியார் காலத்திலிருந்து நீங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க. அதனால தான் என்னுடைய தொண்டர்களை, துறவிகளை விட தூயமானவர்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி சொல்வார். ஆனால் அந்த துறவிக்கு கூட ஒரு ஆசை இருக்கும், தான் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற அந்த ஆசை இருக்கும். ஆனால் அந்த சொர்க்கத்தில் கூட நம்பிக்கை இல்லாதவங்க தான் இங்கே வந்திருக்கக்கூடிய கருஞ்சட்டை வீரர்கள். நீங்கள் ஆசை மட்டும் இல்லைன்னு கிடையாது, அதே நேரத்தில் கட்டுப்பாடோடும் கடமை உணர்வோடும் இங்கே வந்திருக்கிறீங்கன்னா உங்களையெல்லாம் வழிநடத்துகின்ற ஆசிரியர் அவர்களுக்குத்தான் அந்த பெருமை போய் சேரும். இன்னைக்கு சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டை கடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் பவள விழாவை தாண்டி இருக்கிறது, கொண்டாடி இருக்கிறது. இந்த சூழலில் தன்னுடைய 83 ஆண்டு கால பொது வாழ்க்கை மூலமாக திராவிட இயக்கத்துடைய நேரடி வரலாற்று சாட்சியாக இன்றைக்கு ஆசிரியர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பெரியாருடைய கொள்கைகள் நாடு முழுவதும், வெளிநாடுகளுக்கு உட்பட இன்றைக்கு பரவிக்கிட்டு இருக்கு.